ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். நமக்கு இன்றைக்கி ஒரு பெரிய கேப் டவுன் ஏன் வந்ததுன்னா, காலையில் நான் பிரெண்ட் க்ரூட் ஆயிலெலாம் பார்க்கும்போது அது ரொம்ப அதிகமாக இருந்து, அதுக்கப்புறம் 110 வரையும் போயிருந்தது. நான் பார்க்கும்போது பிரெண்ட் க்ரூட் ஆயில் காலையில் 110, 11 கூட போயிருந்தது. இப்போவும் அதே லெவலில் தான் சஸ்டைன் ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. அது இல்லாமல் வேர்ல்டு மார்க்கெட்டில் நான் காலையில் பார்க்கும்போது நிக்கி எல்லாமே பெரிய டவுனு, அதுக்கப்புறம் ஏஷியன் மார்க்கெட் எல்லாமே டவுனு. நம்ம இந்தியன் மார்க்கெட் மட்டும்தாங்க காலையில் ஒரு லோ வந்து சென்செக்ஸ் வந்து 71,604 வந்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு 11:30 மணிலேருந்து ரேலி. இந்த ரேலி ஏன் வந்தது பர்டிகுலராக? இந்த ரேலி வரும்போது நான் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே செக் பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். எல்லா வேர்ல்டு மார்க்கெட்டுமே இண்டெக்ஸ் எல்லாமே டவுனு தான். டாக்ஸ் வந்து 450 பாயிண்ட் டவுனில் இருந்தான், இப்போது 557 இருக்கான். சிஎஸ்சி, எஃப்டிஎஸ்சி, ஃபியூச்சர்ஸ் எல்லாமே டவுனில் தான் இருந்தது. இது பாருங்கள், நான் பார்க்கும்போது 450 இருந்தது ஒரு 2 மணிக்கு பார்க்கும்போது, இப்போ 691 இருக்குது. ஸோ எல்லாமே டவுனு, வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே டவுன். நம்ம மார்க்கெட் மட்டும்தான் ரேலி. நம்ம மார்க்கெட் ரேலி ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய சில இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷனு, ஆட்டோ, அப்புறம் இந்த மியூச்சுவல் ஃபண்டு, இந்த மாதிரி சில கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் வந்ததுனால மார்க்கெட்டில் ஒரு புத்துணர்ச்சி, அதாவது பாசிட்டிவான ஒரு புத்துணர்ச்சி கிடச்சிருக்கு. அதாவது மியூச்சுவல் ஃபண்டு, இன்சூரன்ஸ் தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. எஸ்ஐபியில் வந்து ஸ்டெடியாக க்ரோத் ஆகிட்டே, அதாவது அந்த வாங்குகிற பழக்கம் இன்னும் அதிகமாகிட்டே இருக்குது. ஓகேங்களா. இதனால தான் மார்க்கெட்டில் இன்றைக்கி ஒரு ரேலி, எனக்கு அப்படி தான் தோணுது. அது இல்லாமல் இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி, ஆக்சிஸ் பேங்க் எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம். நம்ம இதுவில் நிஃப்டி 50 அந்த ரிலையன்ஸ் மட்டும்தான் கவுத்தான். ஒரு 30 ஷேரு, 35 ஷேர் ஏறுச்சுன்னா 15 ஷேர் வந்து நிஃப்டி 50 இறங்கி தான் இருக்குது. மெயினாக காரணம் இன்றைக்கி பேங்க் செக்டர், ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி, இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நல்ல ப்ரொக்ரெசிவாக மேலே போனதுனால தான் திடீர்னு ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி. ஏன்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே அந்த பக்கம் இறங்கிக்கிட்டு இருக்குது, எல்லாம் பெரிய லெவலில் இறங்கிக்கிட்டு இருக்கான். நம்ம மார்க்கெட் மட்டும் ஏறிக்கிட்டே இருக்குது. என்னடா இது அதிசயமாக இருக்குன்ட்டு நான் ஒவ்வொரு நியூஸாக போய் வேர்ல்டு மார்க்கெட்லாம் க்ரூட் ஆயிலெலாம் செக் பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை, அதே லெவலில் தான் இருக்குது. இவன் மட்டும் ஏறி போய்கிட்டே இருந்தான். அப்போது அந்த ஜிடிபி க்ரோத்து வேர்ல்டுலேயே டாப்பாக இருக்கிறது இப்போது நம்ம கண்ட்ரி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுனால, அந்த இன்ஃப்ளேஷன் வந்து கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்ற ஒரு காரணத்தினால இன்வெஸ்டர்ஸ் வந்து மைண்ட் செட்டு வந்து ஒரு சேஃபான இடத்துல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி மார்க்கெட்டில் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்றைக்கி ஐடி செக்டார் கூட நல்லா தாங்க இருந்தது. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ, ஹெச்சிஎல், இன்றைக்கி ஐடி செக்டாரும் கை கொடுத்துருக்கு, பேங்க்கும் கை கொடுத்துருக்கு, எஃப்எம்சிஜியும் பரவாயில்ல, இன்றைக்கி ஆட்டோ கூட இன்றைக்கி பரவாயில்ல. இது எல்லாமே சப்போர்ட்டாக இருந்தனால தான் மார்க்கெட்டில் இது முழுக்க நம்ம இந்தியன் சம்மந்தப்பட்ட உள்ளூர் சம்மந்தப்பட்ட நியூஸால் தான் மார்க்கெட் இன்றைக்கி நல்லா ஏறி போச்சு. அதாவது நான் நேற்றே சொல்லியிருந்தேன், இந்த கேப்பை அவன் கண்டிப்பாக ஃபில் பண்ணுவான். நாளைக்கே என்ன ஒரு கேப் டவுன்லேயே வந்து ஃபில் பண்ணிட்டான். மறுபடியும் இந்த கேப்பை இன்றைக்கி அவனே ஃபில் பண்ணிட்டான். ஓகேங்களா. மார்க்கெட் இன்னமும் ஒரு பியரிஷ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஓகேங்களா. குளோபலில் இன்னும் அந்த ஃபியர் அப்படியே தான் இருக்குது. அந்த யூஎஸ், யூரோப்பு, அந்த ஈரான் பிரச்சனை இன்னமும் அப்படியே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் இன்னும் எந்த ஒரு நியூஸும் டிஸ்கவுண்ட் ஆகவே இல்லை. வார் போய்கிட்டு தான் இருக்குது. வேறு ஏதாவது ஒரு புதிய நியூஸ் வந்து மார்க்கெட்டுக்கு பவுன்ஸ் பண்ணுவான்னு பார்த்தா அந்த மாதிரி எந்த நியூஸும் இல்லை. வேர்ல்டு மார்க்கெட்லாம் இறங்கிட்டு தான் இருக்குது, இண்டெக்ஸ் எல்லாம். நம்மளது மட்டும் இன்றைக்கி ஏறி இருக்குது, அவ்வளோதான். ஓகேங்களா. இந்த ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தா, நம்ம ஹெச்டிஎஃப்சி, ஐசிசி, ஆக்சிஸ் பேங்க்கு இதெல்லாம் ஏறி இருக்குது. அப்புறம் ஆட்டோ, எஃப்எம்சிஜி இதெல்லாம் ஏறி இருக்குது. மெட்டல் கை கொடுத்துருக்கு. எல்லாம் உள்ளூர் நியூஸஸால் மார்க்கெட் இன்றைக்கி ஏறி இருக்குது. பத்தாவதுக்கு இந்த மியூச்சுவல் ஃபண்டு கலெக்ஷனு, இந்த ஜிஎஸ்டி கலெக்ஷனு, இன்னும் சில பல கலெக்ஷன்லாம் ஹெவியாக வந்திருக்கிறதுனால மார்க்கெட்டில் ஒரு பவுன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி அப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம சொல்லணும். எனக்கு தேவை என்ன, நான் சொன்ன இந்த கேப்பை ஃபில் பண்ணியே தீரணும்னு நினச்சேன், பண்ணிட்டான். ஓகேங்களா. என்னுடைய கணிப்பு கரெக்டாக முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மார்க்கெட் பெரிய லெவலில் மறுபடியும் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது இப்போ வரையும். ஓகேங்களா.
இன்றைக்கி இந்த சென்செக்ஸில் என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் என்ன பண்ணேன், அதோட போஸ்ட் மார்க்கெட்டை பார்த்துடலாம். சென்செக்ஸில் வந்து நான் இந்த சப்போர்ட் இப்போ போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, 72,053. இந்த இடம் வரும்போது நான் ஒரு கால் தான் வாங்க சொல்லியிருந்தேன். ஏன்னா இது ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் வந்திருக்கா, அதுக்கப்புறம் ஒரு வீக்கான ஒரு செல்லிங் ப்ரெஷர், அதாவது நல்லா செல்லிங் வந்தது, அப்படியே ரெடியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த கேண்டிலில் இதை பார்த்துட்டு தான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல ரேலி. இன்றைக்கி ஒரே ஒரு கால் தான் கொடுத்தேன் சென்செக்ஸில். ஏன்னா இன்றைக்கி இது எக்ஸ்பைரி டே இல்லை, அதனால் ஒரே ஒரு கால், அதுலேயே ஒரு 3000 ரூபா வந்தது, க்ளோஸ், முடிஞ்சு போச்சு. இதுதான் சென்செக்ஸில் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. கொடுத்த இடம் பாருங்கள், 1 மணிக்கு மேலே தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு திடீர்னு ஒரு ஏற்றம் வரும்போது வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இது எக்ஸ்பைரி இல்லை, இது எக்ஸ்பைரினாவே நமக்கு தலைவலி. அதனால் நான் ஒரு காலையிலலாம் கொடுக்கவே இல்லை. காலையிலலாம் நான் நிஃப்டி 50 தான் இருந்தேன். இன்றைக்கி நிஃப்டி 50 நல்ல ப்ராஃபிட் தாங்க நான் இன்றைக்கி. இந்த கால்லையே நான் பிடிச்சேன் ஃபஸ்ட்டு காலில். ஓகேங்களா. இன்றைக்கி மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 11 வரையும் அதே ரேஞ்ச் பவுண்ட்லேயே தான் இருந்தது. ஓகேங்களா. இந்த புல்லிஷ் பார்ட்டிசிபெண்ட்டில் நான் கலந்துக்கல. ஏன்னா அப்போ நான் சென்செக்ஸில் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் அந்த பக்கம் இருந்ததுனால இதில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணலை. பட் இதுக்குள்ளேயே முடிச்சிட்டேன். இந்த 11:45க்குள்ளேயே நான் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். எனக்கு மார்க்கெட் வந்து ஒரு கேப் டவுன் ஆகும்போதே தெரிஞ்சுது இந்த இடம் கண்டிப்பாக ஒரு பவுன்ஸ் எடுக்கும் அப்படின்னு. 22,200 கரெக்டாக 22,200 கரெக்டாக அதை தாங்க தொட்டிருக்கு. 197 வரையும் வந்திருக்கு. 22,197. நான் 200 சொல்லியிருந்தேன். இப்போ இதை வந்து தொடும் போது அப்போ நானே இதை யூஸ் பண்ணலைன்னா நான் அந்த நேரத்துக்கு நான் மற்ற அந்த ஓய் அந்த வால்யூம் இதெல்லாம் செக் பண்ணிட்டு தான் எடுத்திருந்தேன். ஆனால் இந்த கேண்டிலை தாண்டும் போது நான் என்ன நினச்சேன்னா, இந்த இவ்வளோ பெரிய கேண்டில் உடைக்காது, அதுக்கப்புறம் இறங்கும் அப்படின்னு தான் பார்த்தேன். ஆனால் அது இறங்கலை. அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங்காக ஏற ஆரம்பிச்சிது. இந்த சப்போர்ட்டை அப்போ ரெசிஸ்டண்ட்டாக இருந்தது, இப்போ சப்போர்ட்டாக மாற்றிருக்கேன். அது உடைக்கும் போது நான் அப்போவே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், மார்க்கெட் கண்டிப்பாக அந்த கேப்பை ஃபில் பண்ண போகும்னு பண்ணிட்டான். ஓகேங்களா. இன்றைக்கி எனக்கு 6 கால் பண்ணேன் நிஃப்டி 50ல், 1 ஃபெயிலியரு. எப்போவுமே அந்த ஃபஸ்ட்டு ட்ரேட் எடுக்கும்போது எனக்கு ஒரு ஃபியர் இருக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ட்ரேட்லேயே ப்ராஃபிட் பண்ணிட்டேன், அதனால் ஃபியர் இல்லை. அதனால் 6 ட்ரேட் பண்ணிட்டேன். அதில் 1 ஃபெயிலியரு, 5மே சக்ஸஸ். இன்றைக்கி நான் ப்ராஃபிட்டபிள். ஒரு என்ன சொல்கிறதுனா, நேற்று வந்து வெறும் 600 ரூபா தான் வந்தது, 585 ரூபா தாங்க வந்திருக்கு, இன்னும் வரல. அவன் அதுதான் என்னுடைய அந்த ரிப்போர்ட்டில் ஜென்ரேட் பண்ணுறதுல காமிச்சிருக்கான். நேற்று லீவ் இல்லை, அதனால் வந்து செட்டில்மெண்ட் இருந்திருக்காது. இன்றைக்கி தான் அது வரும்னு நினைக்கிறேன். காலையிலே வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பரவாயில்ல, பிடிச்சிட்டேன். நேற்றோட இதையும் சேர்த்து இன்றைக்கி பிடிச்சிட்டேன். அவ்வளோதான் இன்றைக்கி மார்க்கெட்டில் நான் பண்ண போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு நிஃப்டி 50ல் இது தான். 6ல் 1 ஃபெயிலியர், 5 சக்ஸஸ். ஸோ மார்க்கெட் கடைசி நேரத்தில் ஏறிச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது. 11 மணிலேருந்து 12லேருந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போ இந்த கேண்டிலை உடைச்சானோ 9:30 மணி கேண்டிலை, இவ்வளோ பெரிய ஸ்ட்ராங்கான கேண்டிலை, இதை டச் பண்ணிவிட்டு இறங்குன்னு நான் ஃபீல் பண்ணேன், இறங்கலை. அங்கே தான் ஸ்ட்ராங்காக வந்து அதுக்கப்புறம் அடுத்த கேண்டிலில் நான் ஃபீல் பண்ணிட்டேன், மார்க்கெட் கேப்பை ஃபில் பண்ணும் அப்படின்ற மாதிரி நினச்சேன், ஃபில் பண்ணிட்டான். ஸோ ஓவராலாக பார்த்தா இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. ஒன் டே கேண்டிலை வச்சு பார்த்தா, பார்த்தீங்களா, நல்ல புல்லிஷ். அதாவது இந்த கேண்டில் அப்படியே முழுங்குற மாதிரி என்கல்ஃபிங் மாதிரி வந்திருக்கு. பட் வேர்ல்டு மார்க்கெட்டெல்லாம் சரியில்லையே. நம்ம மார்க்கெட் நல்லா இருக்குது, ஆனால் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே கந்தல் குளமாக தான் இருக்குது. யூஎஸ் ஃபியூச்சரும் பெரிய லெவலில் இருக்குது. இப்போ ட்ரேட் ஆகிற டாக்ஸும் பெரிய லெவலில் ஃபால் ஆகிருக்கு. க்ரூட் ஆயிலும் பார்த்தா, பிரெண்ட் க்ரூட் ஆயில் பார்த்தாலும் 110 கிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நாளைக்கு அகைன் ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் பண்ண வைக்கிது. ஓகேங்களா. நம்ம நாளைக்கான ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட் இப்போ எப்படி ட்ரேட் ஆகுதுன்றதை ஒரு கிளான்ஸ் செக் பண்ணிடலாம். இப்போ நடக்கிற வேர்ல்டு மார்க்கெட்டில் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். எஃப்டிஎஸ்சி வந்து 45 பாயிண்ட் மைனஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சிஎஸ்சி 40 108 பாயிண்ட் மைனஸு, டாக்ஸு 562 பாயிண்ட் மைனஸு, நிக்கி 1277 பாயிண்ட் மைனஸு, ஆங்சங் 178 பாயிண்ட் மைனஸு, ஷாங்காய் வந்து 30 பாயிண்ட் மைனஸு, நம்ம என்எஸ்சி நிஃப்டி -33.70. ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் வரல, இந்த 33 ஈஸியாக வந்தது. பட் நமக்கு வந்த கேப் டவுன் பெரிய கேப் டவுன்.
அதெல்லாம் மைனஸ் பண்ணி +33க்கு வந்திருக்கு. எஸ்டிஏ வந்து 29 பாயிண்ட் மைனஸ், காஸ்பி 245 பாயிண்ட். யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்த் ஆகுது. யூஎஸ் டாலர் ஸ்ட்ரென்த் ஆனாவே அப்போ என்ன ஆகும்? நேற்று 99 என்னமோ பார்த்தோம், இன்றைக்கி 100க்கு மேலே இருக்குது. அப்போ கோல்டு இன்றைக்கி குறைஞ்சிருக்கும். ஓகேவா? இதை பாருங்கள், இதெல்லாம் ஒரு சாதாரண 2 கூட்டினா 4 அப்படின்ற மாதிரி கணக்கு தான் இதெல்லாம். ஓகேங்களா? சில்வர் இறங்கியிருக்கு, காப்பரும் இறங்கியிருக்கு. க்ரூட் ஆயில் அதே பழையபடி 110 கிட்ட ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிரெண்ட்டும் பார்த்தாலும் அவன் 109.08. இப்போ நடக்கிற யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் நம்ம இப்போ தான் பார்த்தோம். அது எப்படி ட்ரேட் ஆகுது? இப்போ தான் 619 பார்த்தோம். அதுக்குள்ளே 100 பாயிண்ட்டு மைனஸ், எக்ஸ்ட்ரா 100 பாயிண்ட் மைனஸாக இருக்குது. இப்போ மணி 5:45 ஆகுது. இவன் நாஸ்டாக் ஃபியூச்சர்ஸ் எவ்வளோ ட்ரேட் ஆகிறான்னு பார்த்தா அவன் 516 பாயிண்ட் ட்ரேட் ஆகிறான். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு யூஎஸ் மார்க்கெட் எப்படி இருக்குது, அவங்களோட இண்டெக்ஸ் அப்படின்றத ஒரு வாட்டி செக் பண்ணிடலாம். யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டை செக் பண்ணால் எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குங்க. 76,983. அதை தொட்டுச்சுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் இறங்கும் அப்படின்ற மாதிரி தோணுது. இது டவ் ஜோன்ஸு. நாஸ்டாக் கம்போசிட் பார்த்தா அவன் அந்த ரெசிஸ்டன்ட், அந்த சப்போர்ட்டுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கான். இது இப்போ ஆக்சுவலி ரெசிஸ்டண்ட்டாக தான் ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? சப்போர்ட்டெல்லாம் உடச்சி தான் கீழே போயிடுச்சு. இப்போ இதுக்கு மேலே இவன் மேலே போயிட்டு இல்லை, எனக்கு தெரிஞ்சு கீழே வரும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா ஸ்ட்ராங்காக உடைக்கல, சும்மா அந்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் வரல, விக்கு தான் வந்திருக்கு. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இன்னும் கீழே இன்றைக்கி ஒரு நெகட்டிவில் க்ளோஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தோணுது. அதுக்கேற்ற மாதிரி தான் அவனோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இப்போ ட்ரேட் ஆகுது. மேபி அது போக போக மாறலாம். அந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சா இவங்கெல்லாம் சல்லுன்னு ஏறிட்டு தான் போகிறானுங்க. பட் பாசிபிலிட்டி வந்து இப்போ வரையும் நான் சொல்கிறது தான். ஓகேங்களா? நீங்கள் நாளைக்கு 9 மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகிற வரையும் நான் சொல்கிறதுன்னு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நான் சொல்கிறது இந்த 5:45 டைமில் இந்த மாதிரி இருக்குது. வாய்ப்புகள் வந்து மாறலாம். ஆனால் 700 பாயிண்ட் 800 பாயிண்ட்டு ஒரு இண்டெக்ஸ் வந்து லாஸ்ட்டில் இருக்கும்போது இவங்க மார்க்கெட் ஓப்பன் ஆனாலும் க்ரூட் ஆயில், பிரெண்ட் க்ரூட் ஆயில்லாம் இவ்வளோ ப்ரைஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக செல் ஆஃப் வரும் அப்படின்ற மாதிரி தான் நான் திங்க் பண்ணுறேன். இப்போ நம்ம மார்க்கெட்டுக்கு வந்துடுவோம். ஒருவேளை நான் நினச்ச மாதிரி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் இருந்தால் இது வந்து நிஃப்டி 50ல் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு இதுதான் 22,581. ஓகேங்களா? இது பேஸு. இந்த பேஸு தான் இப்போ முடிஞ்சிருக்கு. 22,700 முடிஞ்சிருக்கு. இந்த பேஸுக்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட் 22,581. அதையும் உடைச்சதுன்னா அதுக்கப்புறம் இருக்குது 22,469. அதுக்கையும் உடைச்சதுன்னா இதுதான் அடுத்த சப்போர்ட்டு 22,334. ஓகேவா? இந்த 3 சப்போர்ட் போதும். இது மறுபடியும் அகைன் வருமானு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அகைன் அண்ட் அகைன் வந்து போச்சு. இப்போ இந்த 3 சப்போர்ட்டு வாய்ப்புகள் அதிகம். இதுவே ஒரு ரெசிஸ்டண்ட்டு, அதாவது ஒரு கேப் அப் கிடைக்குதுன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 22,807. அதையும் உடைச்சதுன்னா 22,890. அதையும் உடைச்சதுன்னா 22,964. ஓகேங்களா? இந்த 3 ரெசிஸ்டண்ட் போதும் நாளைக்கு வெள்ளிக்கிழமைனாவே நம்ம மார்க்கெட்டுக்கு அந்த கிறுக்குத்தனம் பிடிச்சிக்கும். நாளைக்கு எப்படி பிடிக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இன்றைக்கி எப்படியும் எனக்கு தெரிஞ்சு எஃப்ஐஎஸ் வந்து லாஸ்ட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் சடன்னாக ரேலி. நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதே ஒரு பெரிய கீழ் நோக்கி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்ப்போம். நம்ம நாளைக்கு வெள்ளிக்கிழமை பார்க்க தானே போகிறோம், நம்ம ட்ரேட் பண்ண தான் போகிறோம். சரி, இதுதான் நிஃப்டி 50ல் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ். சென்செக்ஸில் வருவோம். சென்செக்ஸில் இன்றைக்கி வீக்லி எக்ஸ்பைரி ஒரு வழியாக முடிஞ்சுது. இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ப்ராஃபிட்டில் தான் முடித்தோம். ஸோ இது இந்த ப்ளூ லைன் ஒரு பேஸு 73,315 முடிஞ்சிருக்கு. இது வெயிட்டட் ஆவரேஜில் 319 காட்டுது. ஒரு 4 பாயிண்ட்டு தான் இருக்குது. ஸோ ஒரு கேப் டவுன் ஓப்பனிங், நான் ஃபீல் பண்ண மாதிரி ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் வந்தால் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 72,811. அதை உடைச்சதுன்னா 72,383. அதையும் உடைச்சதுன்னா இதுதான் தேர்டு சப்போர்ட்டு. எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது 71,923. இல்லை, தப்பாக போட்டேன். இங்கே இருக்குது. தெரியுதுங்களா நான் எப்படி சப்போர்ட் போடுறேன்ட்டு? இதை தான் நான் அன்றைக்கி சொல்லியிருக்கேன் எப்படின்ட்டு. மோர் தென் டைம்ஸ் 2 இல்லைனா 3 அந்த டைம்ஸ் மேலே மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் அதுதான் சப்போர்ட்டுன்னு. அப்போது இவன் 3 டைம் இங்கேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கான். அப்போ 72,074 தேர்டு சப்போர்ட்டு. ஃபோர்த்து சப்போர்ட்டு இன்றைக்கி வந்த பாட்டம் 71,604. ஓகேங்களா? இல்லை ஒரு கேப் அப் கிடைக்குது அப்படின்னா
இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு 73,818. அதை உடச்சிதுன்னா அதுக்கப்புறம் இருக்க ரெசிஸ்டண்ட்டு 74,423. ஓகேங்களா? இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது. அப்போ மார்க்கெட் இது வரையும் போச்சுன்னா கண்டிப்பாக செல் ஆஃப் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இன் பிட்வீன் ஸ்பேஸ்லேயும் அது நின்றுடுச்சுன்னா அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இங்கே மைல்டாக ஒரு சின்னதாக ஒரு ரெசிஸ்டண்ட் இருக்குது. இங்கே 74,208 இங்கே இருக்குது ஒரு மைல்டாக ஒரு ரெசிஸ்டண்ட்டு இங்கே இருக்குது. 74,214 இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இது 74,423 இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிறது தான் 74,668. இந்த 4 வந்து நாளைக்கு ரெசிஸ்டண்ட்டாக சென்செக்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒரு டிஸ்க்ளைமர், இங்கே நான் கோடிட்டு காட்டியிருக்க இந்த லைன்ஸ் எதுவுமே வந்து ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷன் லைன்ஸ்லாம் கிடையாது. இந்த லைன்ஸை பேஸ் பண்ணியெல்லாம் எந்த ஒரு ட்ரேடுமே பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா பெரிய பண இழப்பு அபாயம் தான் வரும். ஓகேங்களா? அதுக்கு பதில் நீங்கள் இந்த ஓஐ சார்ட்டையும் பார்த்துட்டு வால்யூத்தையும் செக் பண்ணிவிட்டு ஸ்ட்ராட்டஜியும் பார்த்துட்டு அந்த எந்த டைமில் கரெக்டாக நம்ம ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். மினிமம் ஒரு நாளைக்கு 5 ட்ரேட் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த 5 ட்ரேடுமே வந்து ஏனா தானெல்லாம் சூஸ் பண்ணாதீங்க. வெரி பர்ஃபெக்டாக எனக்கு வந்தால் ப்ராஃபிட் வர மாதிரி வரணும் அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு அர்ஜென்ட் பட்டு ஃபோமோலையோ இல்லை க்ரீடிலேயோ இல்லை ஐயோ மார்க்கெட் கேண்டில் ஏறுதே அப்படின்ட்டு அங்கே போய் வாங்குறதோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த பர்ஃபெக்ட்னஸில் வந்தும் நீங்கள் லாஸ் பண்ணுறீங்கன்னா அது அக்செப்டபுள் தான். ஏன்னா தானே எவனா செத்தான்ட்டு போய் கண்ட இடத்துல ஏற இடத்துலாம் வாங்கிக்கணும் இறங்குற இடத்துலலாம் வாங்கிக்கின்னு இருந்தால் அது அன்றைக்கி வேணுமா உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். பர்மனெண்ட்டாக கொடுக்குமான்னு கேட்டால் கொடுக்காது. தலைமையிலேயே கொட்டி உங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடும். அதனால் 5 ட்ரேட்னாலும் ஒர்த்துள்ளதாக ட்ரேட் பண்ணுங்கள். கரெக்டாக ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ லாஸ் வந்ததுன்னா அதை சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிங்க. நான் இவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராட்டஜி இந்த டைமில் நான் பண்ணியே லாஸ் வருதுன்னா அப்போ மார்க்கெட்டோட டைமென்ஷன் அதுதான் அப்படின்றத புரிஞ்சிங்க. ஒன்றுமே இல்லாமல் மார்க்கெட் கேண்டில் ஒரு இவ்வளோ பெரிய க்ரீன் கேண்டில் வந்திருக்கே அடுத்ததும் க்ரீன் தான் வரும் அந்த மாதிரி நம்பிக்கையை கொண்டெல்லாம் வாங்காதீங்க. அப்படி பண்ணால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லா நாளும் வருமா அதை தான் நம்ம திங்க் பண்ணணும். ஒரு நாளைக்கு வரும், எல்லா நாளெல்லாம் வராது. ஓகேங்களா? அதனால் பர்ஃபெக்டாக ஏம் பண்ணி 5 ட்ரேடோ 6 ட்ரேடோ கரெக்டாக முடிங்க. ப்ராஃபிட்டில் கண்டிப்பாக வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நேற்று நான் கம்மியாக ப்ராஃபிட் பண்ணேன், இன்றைக்கி அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி பண்ணிட்டேன். அவ்வளோதான். இப்போ என்னால் முடியுது, நானும் ஒரு ஹியூமன் பீயிங் தானே, அப்போ உங்களாலேயும் தானே முடியும். அந்த மாதிரி திங்க் பண்ணுங்கள். இவன் ஒருத்தன் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கான்ல, ஏன் நம்மளால் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளேயே ஒரு கேள்வியை கேளுங்க. அந்த கேள்வி வந்து நாளைக்கு உங்களை பெரிய ஒரு ரிசல்ட்டை நோக்கி கொண்டு போகும், ப்ராஃபிட்ன்ற ரிசல்ட்டை. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இன்ட்ராடே டைமில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.